டாக்டர் சமீபமா வைரலான ஒரு வீடியோ. கங்கை நதியில ஒரு லிட்டர் கணக்குல பால ஒருத்தர் கொட்டுறாரு. கொட்டும்போது அங்க இருக்கிற சிறுமிகள், ஏழை சிறுமிகள் வந்து அதில இன்னொரு பாத்திரத்தில குடிக்கிற மாரி அவர் எல்லாரையும் விரட்டி விடுறாரு. கங்கையில ஊத்துறதுக்காக. இப்ப கங்கை நதிய பொறுத்தவரைக்கும் அங்க வந்து குளிச்சா 7 ஜென்மத்துக்கும் பாவம் தீந்துரும். 7 ஜென்மத்துக்கும் பாவம் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை இருக்கு. அதே மாரி இப்ப பிணங்களா இருக்கலாம், அவங்களுடைய ஆடைகளா இருக்கலாம், கங்கை நதியில போடுறது அப்படின்றதெல்லாம் வழக்கமா வச்சிருக்காங்க பக்தர்கள். அ இந்த சூழல்ல இந்த தூதாபிஷேகம் அப்படின்றது பால ஊத்துறதும் ஒரு வழக்கமா இருக்கு. பொதுவா கடவுளுக்கு ஏன் பாலாபிஷேகம்? எத்தனையோ பேரு வந்து பால் இல்லாம பசியோட இருக்கிற நேரத்தில, எதுக்கு இது மாரிலாம் பண்றீங்கன்ற பகுத்தறிவுக்கு உட்பட்டு நெறைய பேர் கேள்விலாம் கேட்கறது உண்டு. ஆனாலும் அந்த வீடியோ வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சரி, இதில நெறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது வந்து, அந்த வறுமையில இருக்கிறவங்களுக்கு பாலுன்றது புரத சத்து. அத குடுக்காம நீங்க வெறுமனே தண்ணிக்கு அத கொட்டுறீங்க. அது எப்படி இருந்தாலும் கடல்ல போய் சேரப்போது. அது மீனுக்கு போய் உணவாகுமா இருக்கும். பட் மனிதன விட மீன் வாயு உங்களுக்கு முக்கியமா இருக்கான்ற கேள்வி நீங்க கேட்கிறீங்க. பட் இந்த நம்பிக்கை அந்த மனிதருக்கு எப்படி வந்தது? ஒரு ஓடுற நதியில பால கொட்டணுன்ற நம்பிக்கை எங்கலேருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அது புனிதமான நதி அப்படின்லாம் இல்ல அது எங்கலேருந்து வந்ததுன்னா, ஒரு காலத்துல புத்தர் காலத்துல, மகாவீரர் காலத்துல மனிதர்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு தெரியல. அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஆசீவகமும், பௌத்தமும், சமணமும் நீயே தான் தீர்வ கண்டுபிடிக்கணும். கேள்வி உன்கிட்ட தான் இருக்கு. பதில் உன்கிட்ட தான் இருக்கு. சாமின்னு ஒண்ணு கிடையாது. யாரும் வந்து உனக்கு அருள் எல்லாம் பாலிக்க மாட்டாங்க. நீயே முயற்சி பண்ணி உனக்கான மோட்சத்த நீ அடையணும் அப்படின்றது தான் இந்த மதங்களோட கோட்பாடு. அப்போ அந்த மத குரு கிட்ட போய் யாரோ ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், "என் குழந்தை ஏன் இறந்தது? எங்க அம்மா என் பிரசவத்துல செத்து போயிட்டாங்க. என் கூட பொறந்தவங்களுக்கு கிடைச்சது எனக்கு ஏன் கிடைக்கல?" நான் தப்பே பண்ணலையே. எனக்கே இந்த தீமை நடந்தது அப்படின்றலாம் கேள்வி கேட்கும்போது, அதுக்கான நிஜமான பதில் நம்மகிட்ட இல்ல. கிளியர் கட்டான பதில் இல்லல்ல. மத கோட்பாடு உள்ள இப்ப இது எல்லாம் நாஸ்தீக மதங்கள். கடவுள்னு ஒண்ணு இல்ல. ஆத்திக மதங்கள் என்ன சொல்லும்? கடவுள் அப்படிதான் முடிவு பண்ணியிருக்காரு. "தை கிங்டம் வில் பி டன். காட்ஸ் வில் வில் ஹேப்பன்." கடவுள் அப்படிதான் எழுதியிருக்காரு உன் தலையிலன்னு சொல்லிட்டா, அந்த பதில அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த மதங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. கடவுள் உன் தலையில எழுதிட்டாருலாம் சொல்ல முடியாது. அப்ப நீ என்ன பண்ணியிருப்ப? இத எப்படி சரி பண்றது? அப்படின்னு ஏதாவது விளக்கம் சொல்லணும். அப்போ அந்த காலத்துக்கான விளக்கம் இப்ப நீங்க கங்கை நதின்னு சொல்றீங்கல்ல, அத விட புனிதமான நதி சரையு நதி. இங்கலேருந்து போய் பித்ரு கடன்லாம் பண்றாங்கல்ல. இருக்கிறதுலே உயர்ந்த பித்ரு கடன் பண்ணக்கூடிய நதி வந்து சரையு நதி. அந்த சரையு நதியில பித்ரு கடன் பண்ணணும்னு சொல்றது பௌத்த மதம். இந்து மதம் கிடையாது. அப்ப பௌத்த மதத்துல தான் இந்த மாரி நெறைய கோட்பாடுகள் வச்சிருக்காங்க. இந்த கோட்பாடுகள் எப்படி வந்திருக்கும்னா, இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கோ தெரபியூட்டிக் எக்சர்சைஸா தான் எனக்கு புரியுது. இப்ப நாங்க சைக்கோ தெரபி பண்றோம்ல. அப்ப இதே கேள்விகள எங்கள கேட்பாங்க. "ஏன் இப்படி நடந்தது? ஏன் இத நான் இழந்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இது நடந்தது?" அதெல்லாம் வரும்பொழுது, வேற வேற நபர்களுக்கு வேற வேற பதில்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. சில பேருக்கு எல்லாம் புரியுது. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்குன்னா, அவங்களுக்கு வேற ஆங்கிள்லேருந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. சில பேருக்கு அதெல்லாம் புரியாது. அவங்க எமோஷனலி ரொம்ப புரோக்கன் டவுனா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சமயத்துக்கு அன்னைக்கு உயிர் வாழ்றதுக்கான ஒரு பதில் சொல்லணும்னா, ஆமா சார் இது அப்படிதான். என்ன பண்றது? இப்படிதான்னா இப்படிதான். அப்படின்லாம் சில பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்கும்ல. இது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆள், ஒரு முனிவர் என்ன சொல்லியிருப்பாரு? அப்படிதாம்மா. அப்பன்னா அவங்க கிட்ட நான் பேசவே முடியாது. இல்ல நீ பேசலாம். உன் மனசுக்குள்ள பேசலாம். அவங்கலாம் போயிட்டாங்களா? அவ்வளோதானா? அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலையே! அவங்களுக்கு குடுக்க வேண்டியதெல்லாம் இல்ல நீ இப்ப செய்து நீ படைச்சாலும் அவங்களுக்கு போய் சேரும். ஏதோ ஒரு விளக்கம் குடுத்துருப்பாங்களே! ஏதோ ஒரு மன சமாதானத்துக்கான ஒரு பேச்சு நடந்திருக்கும்ல. அதுதான் ஒட்டு மொத்தமா சேர்த்து வைத்து இப்ப மத கோட்பாடுகளுக்குள்ள வந்திருக்கு. இல்ல மனித நேயம்ன்றது அப்போ இந்த சரையு முக்கியமானதுல்ல. நதியில போய் பிண்டம் வைக்கிறது இருக்குல்ல, அது பௌத்த கோட்பாடு. ஈவனும் கயால தான் போய் அவங்க பண்றாங்க. சரையு எங்க ஓடுது? கயையில ஓடுது. கயை யாரோட ஊரு? பௌத்த மதத்துக்கான ஊரு. புத்தருக்கு புனிதமான தலம் அது. அப்ப பௌத்த மதத்து கோட்பாடுகள் பிற்காலத்துல இந்து மதத்துக்குள்ள வந்துருச்சு. அப்போ ஒரு பௌத்த ரிஷி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். "அப்பா நீ வந்து எங்க அம்மாக்கு குடுக்கணும், எங்க அப்பாவுக்கு குடுக்கணும். பரவால்ல நீ நதியில போடு. அவங்களுக்கு போய் சேரும்." அப்படின்னா, அப்போ ஒரு 10 பேர் ஒரு கிராமத்துல நதியில போட்டுருப்பாங்க. இவ்ளோ பெரிய காஸ்மோபாலிட்டன் வேர்ல்ட்ல லட்சக்கணக்குல போய் நதியில கொட்டுறாங்க. அப்போ இப்ப இட் டசன்ட் மேக் சென்ஸ். அந்த காலத்துல சொன்ன கதை, அந்த காலத்துல இருந்த சூழ்நிலைக்கு பொருந்தும். இன்னைக்கு அது பொருந்தாது. இன்னைக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. புத்த மத கோட்பாடுகள கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லங்க அது கூட கொஞ்சம் தப்பு இருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அட்மோஸ்ட் சயின்ஸ வச்சு நீங்க அன்னைக்கு பதில் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான தகவல் நமக்கு இருக்கு. அதையும் அப்டேட் பண்ணி புதுசா நம்ம இன்னொரு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணலான்ற ஒரு புரிதலுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா சில பொதுமக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஒரு 3000 வருஷம் முன்னாடி எங்களுக்கு சொன்னாங்கல்ல, அதாங்க லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். அத தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்.
அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நதியில போய் இல்ல கொட்டு. பௌத்தம் வந்து இப்ப 7 ஜென்மங்கள் அதெல்லாம் சொல்லுதா என்ன? பௌத்தம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலாய் லாமா வந்து அவங்க ஜென்ம ஜென்மம் தானே நினைச்சு அடுத்த தலைமுறை தலாய் லாமாவை எங்கேருந்து கொண்டாடுறாங்க? அன்னைக்கு பிறந்த புத்தரோட தொடர்ச்சி நீட்சின்லாம் அவங்க சொல்றாங்கல்ல. அப்ப சிலது எல்லா மதங்களும் ஒண்ணுகிட்ட இருந்து இன்னொன்னு கத்துக்குது. அப்போ இந்த மாதிரி மாத்தி மாத்தி கத்துக்கும்போது சில தவறுகள் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. அதுல சில தவறுகள் தான் இந்த மாதிரி நதியில கொண்டு போய் கொட்டுறது, கடவுள் தலையில போய் அபிஷேகம் பண்றது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த உருவ வழிபாடுன்றது இந்து மதத்துல முன்னாடி கிடையாது. முதல்ல உருவத்தை தோற்றுவித்தவங்க ஜெயினர்கள் தான். அவங்க தான் அவங்களோட எல்லா தீர்த்தங்கரும் 24 தீர்த்தங்கருக்கும் சிலை வெட்டிடுறாங்கல்ல அவங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சாப்பாடு படைக்கிறது, அவங்களுக்கு அந்த அபிஷேகம் பண்றது, இது அபிஷேகம் பண்றது, உயரமான சிலைகள் எல்லாமே ஜெயின மதத்திலேருந்து வருது. பாகுபலி சிலை, கோமதேஸ்வரர் சிலை எல்லாம் ஜெயின மத சிலைகள் தானே. இப்போ ஹனுமார் கூட நம்ம சொல்றோம் அவர் ஹிந்து கடவுள்னு. ஆனா ஜெயினர்களுக்கு அவர் ஒரு மன்மதன். ஏன் ராமாயணத்துல ஹனுமார் இருக்காரு? ஹனுமாருக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் பொசிஷன் அப்படின்னா, ராமன் தோன்றுவதற்கு முன்னாடி ஜெயின மதம்லாம் இருந்திருக்குது. அப்போ ஜெயின மதத்துக்கான கோட்பாடுகள் இப்போ கிஷ்கிந்தையில இருந்தவங்களாம் ஜெயினர்களா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்றாங்க இல்லையா, அவங்க வாய் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்க வால் இருக்கும் அப்படின்னா, வால் இல்ல. அந்த காலத்து ஜெயினர்கள் தொடப்பக்கட்டை கையில வச்சிருப்பாங்க. ஓ! தொடப்பக்கட்டையை பின்னாடி தான் வச்சிருப்பாங்க. பின்னாடி வச்சிருக்கோம். பெருக்கிட்டே அப்ப போகணும். அப்ப தொடப்பக்கட்டையும் முகத்தை மூடி இருக்கிறாங்க. அவங்க காட்டுல வாழ்ற ஜெயினர்களா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க திகம்பரர்கள். அப்ப திகம்பரரை ஒருத்தங்க டிஸ்கிரைப் பண்ணா எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க? அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ட்ரெஸ் போட்டுருக்க மாட்டாங்க. குரங்கு மாதிரி, மிருகம் மாதிரி, வானரம் மாதிரி ட்ரெஸ் போடாம சுத்தின்னு இருக்காங்க. பின்னாடி வேற வால் மாதிரி தொடப்பக்கட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா உருவம் வரையும் போது குரங்கு மாதிரி வரைஞ்சிடுறாங்க. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த கதையை சொல்லி சொல்லி அடுத்தடுத்த தலைமுறைக்கு போறதுக்குள்ள அது வானரம்னு நம்ம சொல்லிட்டோம். பட் நிஜமான ஜெயினர்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, தொன்று தொட்டு ஜெயினர்களா இருக்கவங்க என்ன சொல்றாங்க? அந்த மொத்த கதையில வர்றவங்க எல்லா நபர்களும் ஜெயினர்கள். அங்கதன் ஒரு ஜெயினன், சுக்ரீவன் ஒரு ஜெயினன், வாலி ஒரு ஜெயினன். அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இப்ப ராமாயணத்துல வந்து ராமர் கறி சாப்பிட்டார், மான் கறி சாப்பிட்டார்லாம் ஆமா, வருது. ராமர் சாப்பிடுவார். ராமர் ஜெயின் இல்லையே. ம். ஆனா அவங்க அப்பாவோட அந்த அரசவையில ஜெயினர்களும் இருந்திருக்காங்க, பௌத்தர்களும் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா எல்லா விதமான மனிதர்களையும் சேர்த்து அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அப்படிதான் முடிவுகள் எடுத்திருக்காரு. ஆனா ராமர் அப்படி கிடையாது. ராமர் வந்து பிராமணர்கள் என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன். தலையை வெட்ட சொன்னா வெட்டிடுவேன் அப்படின்றாரு பாருங்க. ராமன் வந்து அவங்க அப்பா மாதிரி ஸ்மார்ட் கிடையாது. அவங்க மாமனார் மாதிரி கூட ஸ்மார்ட் கிடையாது. இவர் தனி டைப். பட் ராமனை விட சிறந்த வீரனா இருக்கிற அவருக்கு முன்னாடி இருந்த ஹனுமான் அப்படின்ற ஒரு கடவுளை ராமாயணத்துல நம்ம சிறுமைப்படுத்தி அது பெரிய கடவுள்லாம் இல்ல, அவர் ராமர் காலடியில் உட்காந்துருக்க ஒரு குரங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜெயினர்கள் கோச்சிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வினை கட்டுப்பாடு இருக்குன்றதுனால நம்ம கோவப்பட்டாலும் அது ஒரு வினை, அது நம்ம படக்கூடாது. நம்ம கடவுளுக்கு பவர் இருந்தா அவரை நிரூபிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுடுறாங்க. பட் ராமனோட பெரிய கடவுள் ஒரு காலத்துல, இவருக்கு முன்னாடி காலத்திலேயே ஹனுமார் வந்து கும்பிடப்பட்ட ஒரு கடவுள். அப்போ இந்த மாதிரி கோட்பாடுகள் மதத்திலேருந்து அடுத்த மதத்துக்கு பரவுறதுனால, பழைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பெரிய பெரிய கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வத்துக்கான கோயில்ல ரொம்ப உள்ள போய் நம்ம தேடி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பிரசவ கோலத்துல ஒரு சாமி இருக்கும். மூத்த தேவி தவ்வை அது பேரு. ஆனா நம்ம திட்டும்போது மூதேவின்னு திட்டுவோம். தவ்வைன்றது பிரசவ கோலத்துல இருக்கிற ஒரு பெரிய கடவுள் அந்த காலத்துல. ராஜராஜ சோழன் வழிபட்ட கடவுள். அதுக்காக தனியா சிலை எல்லாம் நீங்க இப்ப காஞ்சிபுரத்துல இருக்க ரொம்ப பெரிய கோயிலான கைலாசநாதர் கோயில் இருக்கு. ரொம்ப பழமையான கோயில். அங்க அதுக்குன்னு ஸ்பெஷல் செக்ஷன் இருக்கு. பிரசவ கோலத்துல ஒரு பெண் தெய்வம் இருக்கிறாங்க அங்க. அதுக்கப்புறம் ஏன் அந்த தெய்வங்கள் இல்ல? ஏன் அதுக்கப்புறம் உண்ணாமலை பிரசவமே ஆகாத குழந்தைக்கு பாலே கொடுக்காத அம்மனுக்கெல்லாம் சிலை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்? அப்போ ஒரு பெண் கல்யாணம் பண்ணாம இருந்தா அது பெரிய விஷயம். அதுதான் துறவற நிலை. அந்த பெண்ணுக்கு தான் கோயில் கட்டுவோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரே கலாச்சாரத்துல மாத்தி மாத்தி ரூல்ஸ் மாத்துறாங்க பாருங்க. எது மதிக்கப்பட்டதோ அது ஒரு காலத்துல மதிக்கப்படல. அப்படி நிறைய வேரியேஷன்ஸ் நமக்குள்ள நம்ம பிலீஃப் சிஸ்டம்குள்ள இருக்கு. இப்ப பால் யாருக்கு தேவை? நதிக்கா, குழந்தைங்களுக்கு? நதிக்கு பால் யூஸே ஆகாது. எப்படியோ கடல் வாழ் உயிரினங்களுக்கு தான் அது போய் சேரப்போகுது. அந்த உயிரினம் சிறந்ததா, மனித உயிரினம் மேன்மையானதானா, இப்போதைக்கு நாம மனிதர்களா இருக்கிறதுனால நம்ம தர்மம் நம்ம இனத்தவர்களை காப்பாத்துறது தானே தவிர மீனை காப்பாத்துறது இல்லை. அப்போ மனிதர்களுக்கு தான் நம்ம முதல்ல பாலை கொடுத்துருந்துருக்கோம். பட் அந்த புரிதல் அவருக்கு இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் புனிதமான காரியம் பண்றேன், என் அக்கௌண்ட்ல அங்க புண்ணியம் சேருது, நீ நடுவில் வந்து ஏன் அதை கெடுக்கல அப்படின்றாரு. அதனினும் புனிதமானது அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல், அட்லீஸ்ட் பாலாவது வாத்தல்
அது கூட அவருக்கு புரியல. யாரும் அத சொல்லி ஆனா தரலன்றது இந்த தான். பால் அபிஷேகம்ன்றது எங்க டாக்டர் வருது? இப்ப பேனருக்கு பால் அபிஷேகம் பண்றது, புடிச்ச நடிகர்களுக்கு பால் அபிஷேகம் பண்றது, தன்னுடைய அதாவது ஒரு பிரபலம்னா அவங்க தலையில கூட பால கொட்டுறது. இது ரொம்ப காலமா இருக்கிற ஒரு முட்டாள்தனம். இப்ப நான் புத்திஸ்ட் ட்ரெடிஷன்லேருந்து இது ஏன் வருதுன்னு சொல்றேன்னா, தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் இன் புத்திஸ்ட் ட்ரெடிஷன். அது கால் மெட்டா மெடிடேஷன். லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் அது. எனக்கு வந்து மனசுல ரொம்ப குமுறல் இருக்கு. ரொம்ப ட்ராமாவா இருக்கு எனக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம், ஒரு காலத்துல நடந்த சம்பவத்த என்னாலேயே என்ன மன்னிக்க முடியல. எதிராளியே மன்னிக்க முடியல. அந்த விஷயத்த விட்டு குடுக்க முடியலன்னா, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தியானம் பண்ணி, நீங்க யார வெறுக்கிறீங்களோ உங்க மனசுக்குள்ள கொண்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு குடுங்க. அவங்களுக்கு தண்ணி குடுங்க. அவங்களுக்கு டீ குடுங்க. அவங்களுக்கு பால குடுங்க. மனசுக்குள்ளேயே. மனசுக்குள்ளேயே இதெல்லாம் செய்யணும். ம். செய்து மனசு ஆறுறதுக்கான டெக்னிக் இது. இப்ப எனக்கு மனசுல உருவகப்படுத்த முடியலன்னா என்ன செய்வேன்? சரி பொம்மை பண்ணி அத ஊத்துன்னு சொல்லிருப்பாங்கல்ல. அதை இவங்க ரியலா உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏதோ காலத்துல சொல்லப்பட்ட சைக்கோ தெரபியூட்டிக் டெக்னிக்க லிட்ரலா ஆக்சுவலி நம்மள செய்ய சொன்னாங்க போல இருக்கேன்னு நினைச்சு. அது எப்படியா இருந்திருக்கலாம்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நாலந்தால, தக்ஷசீலாலலாம் அவங்களோட ரிலிஜியஸ் இல்ல இந்த மாரி சைக்கோ தெரபியூட்டிக் டெக்ஸ்ட் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தங்க அப்புறம் வந்தவங்க திருடிட்டாங்க அத. திருடிட்டு இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு போட்டிருந்திருக்கோம்ல. நிஜமாவே பண்ண சொன்னதா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள பண்ண சொன்னதுங்க. மனசு ஆறுறதுக்காக பண்ண சொன்னது. ஆக்சுவலி ஒரு சிலைக்கு போய் பால ஊத்த சொல்லல அப்படின்றத யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்ல. எக்ஸ்பிளைன் பண்ற ஆளே வெட்டிட்டாங்கன்னா, அவரு சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப டெக்ஸ்ட்டயே இவங்க தப்பா யூஸ் பண்ணி, தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு, இன்னும் தப்பான நடைமுறையில கடைப்பிடிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது.